நல்ல சாஃப்டான சூப்பரான கோதுமை மாவு அப்பம் இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்து ஒரு பேனில் சேர்த்துட்டு அது கூட 1½ கப் தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே கொதிக்க வைக்கலாம். இந்த வெல்லம் வந்துட்டு நமக்கு கரையிற வரைக்கும் இந்த தண்ணி கொதிச்சா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைப்பாகை எடுத்து நம்ம அந்த மாவு கூட சூடாக இருக்கும்போதே நம்ம அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மாவோட பதம் வந்து இட்லி மாவு மோந்து ஊற்றுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா அதை திறந்து அதில் ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான ஆயிலில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு கரண்டி மட்டும் மாவு மோந்து ஊற்றி அப்புறமா 2 பக்கமும் செவந்ததும் திருப்பி விட்டு எடுத்தோன்னா அருமையான அப்பம் அழகாக ரெடி ஆகிடும். சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இதை நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.